சவுதி அரேபியாவின் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களை கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய ஏவுகணைகள். சிக்கிக்கொண்ட இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும். தற்போது இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்களா? ஈரான் இவர்களோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமா அல்லது ஈரான் தரமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? பிரிக்ஸ் கூட்டமைப்பை கிழித்து தொங்கவிட்ட ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருப்பாடும். ஈரானின் கார்க் தீவிலே இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும், மேலும் இவை தொடர்பான மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய IRGC இராணுவத்தின் தரமான பதிலடிகளும். ஈரானிய தலைவர்கள் தொடர்பான தகவல்களுக்கு பரிசு தொகையை அறிவித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும், உண்மையான வீரத்தை வெளிக்காட்டிய ஈரானிய தலைவர்களும், மூக்குடைந்த அமெரிக்காவின் பிரச்சாரங்களும், இந்த பிரச்சாரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாயைகளும். சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் அமெரிக்க மக்களை ஏமாற்றுவதற்காகவும் அமெரிக்க மக்களிடத்திலே அதிகரித்திருக்கக்கூடிய பதற்ற நிலைமையை குறைப்பதற்காகவும் அமெரிக்காவுக்குள் மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் எண்ணெய் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானை கட்டுப்படுத்தி எண்ணெய் விலையேற்றத்தினை கட்டுப்படுத்த முடியாத அமெரிக்கா, ஈரானை சரணடைய வைக்க முடியாத அமெரிக்கா, ஈரான் அழுத்தங்களின் மூலமாக எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த முடியாத அமெரிக்கா, தற்போது ஊடக பிரச்சாரங்கள் மூலமாகவும் வாய் வார்த்தைகள் மூலமாகவும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்கும் அமெரிக்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பதற்ற நிலைமையை குறைப்பதற்கும் அமெரிக்க மக்களின் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கின்றது. அதாவது ஈரானுக்கு எதிரான இராணுவ வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத அமெரிக்கா, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத அமெரிக்கா சர்வதேச ரீதியில் ஒரு மாயையை ஏற்படுத்தி எண்ணெய் விலையை குறைத்து அமெரிக்காவின் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த மாயைகளும் பிரச்சாரங்களும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. இன்னும் ஒரு வாரத்திற்கு கூட தாங்காது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த மாயைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்திற்கு அமைவாகவே, பிரச்சாரங்களுக்கு அமைவாகவே அமெரிக்காவினுடைய போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானின் ஏவுகணை திறன்களை முழுமையாக அளித்து விட்டோம். ஈரானின் ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் 90% முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டோம். ஏவுகணை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளையும் முழுமையாக அழித்து விட்டோம். அவர்களால் இதற்கு பிறகு ஏவுகணைகளை உற்பத்தி செய்யவும் முடியாது. விரைவில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதுகாப்பு திறன்களையும் நாங்கள் அழித்து விடுவோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானியர்கள் விரக்தியில் இருக்கின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இதனால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஈரானின் கடற்படையை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். இது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியாகும். ஈரானிய கடற்படையின் முக்கியமான போர்க்கப்பல்களை நாங்கள் அழித்து விட்டோம். இதற்கு பிறகு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதே நேரம் இந்த போரானது விரிவடைகின்றது. அமெரிக்கா இந்த போரிலே சிக்கிக் கொண்டுள்ளது என அதிகளவான ஊடகங்கள் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. ஆனால் உண்மையில் நாங்கள் ஈரானுக்குள்ளே இலக்குகளை நெருங்கிவிட்டோம். ஈரானுக்குள்ளே அனைத்தையும் தரைமட்டமாக்கி வருகின்றோம். விரைவில் இந்த வெற்றி இலக்குகள் அறிவிக்கப்படும் என அமெரிக்க போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அமெரிக்காவினுடைய மாயைகளையும் போலி பிரச்சாரங்களையும் ஏமாற்று வித்தைகளையும் ஊடக சந்திப்பிலே வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே அமெரிக்க போர்த்துறை அமைச்சரின் இந்த கருத்துக்களை நினைக்கும் போது சிரிப்பாகவே இருக்கின்றது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டிக் கொண்டிருந்தன. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பொளந்து கட்டிக் கொண்டிருந்தன. ஹிஸ்புல்லா இராணுவமும் ஈரானிய இராணுவமும் ஒன்றிணைந்து டெல் அவீவின் வடக்கு பிரதேசத்தில் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானின் ஏவுகணை திறன்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம். 90% ஏவுகணை திறன்கள் அளிக்கப்பட்டு விட்டது என்று பீட் ஹெக்ஸத் கூறும் தருவாயிலேயே அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு அமெரிக்காவினுடைய இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதனையும் உறுதிப்படுத்தி இருந்தது.
அத்தோடு பீட் ஹெக்ஸெட்டினுடைய இந்த கருத்துக்களுக்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். நாங்கள் ஈரானிய கடற்படையை முழுமையாக அழித்து விட்டோம். அவர்களின் 40க்கும் அதிகமான கப்பல்களை அழித்து விட்டோம். இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்கள் பயணிப்பதற்கான தைரியத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் தைரியமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை எண்ணெய் கப்பல்கள் கடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கெஞ்சியிருந்தார். அத்தோடு அமெரிக்க போர் அமைச்சரின் இந்த மாயைகளை தொடர்ந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகமானது அறிக்கைகளை வெளியிட்டு பரிசு தொகைகளை அறிவித்திருந்தது. குறித்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய தலைவர்கள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கு, இந்த ஈரானிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கு நாங்கள் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிசாக தருகின்றோம் என அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நேற்றைய தினம் நடைபெற்ற குதுஸ் மக்கள் பேரணியில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி லர்ஜானி மற்றும் இன்னுமேனி அரசியல் தலைவர்களும் அமெரிக்கா வெளியேற்றிருக்கக்கூடிய குறித்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் முழுமையாக கலந்து கொண்டிருந்தார்கள். எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் மக்களோடு மக்களாக அவர்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அமெரிக்கா இவர்கள் தொடர்பான தகவல்களை பெற்று தருபவர்களுக்கு 10 மில்லியன் டாலர்களை தருவதாக சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய மாயைகளை வெளிப்படுத்தி இருந்தது. ஈரானிய தலைவர்கள் கம்பீரமாக தெருக்களில் மக்களோடு பயணிக்கின்றார்கள். அமெரிக்கா இவர்கள் தொடர்பான தகவல்களை தருமாறு அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானத்தையே ஏற்படுத்தி தந்துள்ளது என சில அமெரிக்க ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தார்கள். அத்தோடு ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தலைவர்கள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கு அமெரிக்கா பரிசு தொகையை அறிவித்துள்ளது. ஆனால் எங்களுடைய தலைவர்களோ மக்களோடு மக்களாக வீதிகளிலேயே இருக்கின்றார்கள். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்கள் எப்ஸ்டீன் தீவிலேயே ஒளிந்து கொண்டுள்ளார்கள் என அலி லர்ஜானி அவர்கள் தரமான பதிலடிகளையும் வழங்கியிருந்தார். அடுத்து அதிகரித்திருக்கக்கூடிய எண்ணெய் வெளியேற்றத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல், மக்களை எவ்வாறு சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல், தன்னுடைய தோல்வியை எவ்வாறு மறைப்பதென்று தெரியாமல் இந்த எண்ணெய் வெளியேற்றத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்ள முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். தற்போது எண்ணெய் வெளியேற்றத்தின் மூலமாக அதிகளவான எண்ணெய்களை விற்பனை செய்து எங்களுக்கு அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்ள முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் முட்டாள்தனமான கருத்துக்களாகும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் வெளியேற்றத்தினால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வேண்டுமானால் இலாபங்களை அடைந்து கொள்ளலாம். மேலும் இந்த நிறுவனங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய இலாபம் அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. எண்ணெய் வெளியேற்றத்தினால் இலாபத்தினை அடைந்து கொண்டாலும் அமெரிக்க மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய பதற்றத்தினை கட்டுப்படுத்த முடியாது. அமெரிக்க அரசியல் களத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. மேலும் இந்த எண்ணெய் வெளியேற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் எந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் இந்த எண்ணெய் வெளியேற்றத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தும் அமெரிக்க மக்களை உறிஞ்சி கிடைக்கக்கூடிய லாபமாகவே மாறப்போகின்றது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல், ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை ஒப்புக்கொள்ள முடியாமல் இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றார். அத்தோடு எண்ணெய் வெளியேற்றத்தினை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்பதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக தற்போது ரஷ்யா மீது, ரஷ்யாவினுடைய எண்ணெய்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நீக்கியுள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டிருப்பதனால் ரஷ்யாவினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்து எண்ணெய் வெளியேற்றத்தினை குறைப்பதற்கான முயற்சிகளையே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். இதற்கமைவாக ரஷ்யாவினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று எந்தெந்த நாடுகளுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததோ அந்த தடைகளையும் 30 நாட்களுக்கு தளர்த்தியுள்ளார். மேலும் எண்ணெய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ரஷ்யாவின் எண்ணெயை கொள்வனவு செய்யுமாறும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ரஷ்யாவின் எண்ணெய் மீதான பொருளாதார தடைகளை குறிப்பிட்ட நாட்களுக்கு நீக்கிவிட்டு எண்ணெய் வெளியேற்றத்தினை குறைத்து ஈரான் வழங்கக்கூடிய உச்சழுத்தங்களை குறைக்க முடியும் என்றே டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐரோப்பிய நாடுகள் அறிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரின் மூலமாக எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்தாலும் ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்றும், எண்ணெய் விலையேற்றத்தினை குறைப்பதற்காக ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.
தெரிவித்திருந்தார். எனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டாலும் ரஷ்யாவினுடைய எண்ணெய்களை நாங்கள் கொள்வனவு செய்ய மாட்டோம் என ஐரோப்பிய நாடுகள் அறிவித்திருப்பதனால் எண்ணெய் விலையை குறைப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. அத்தோடு ஐரோப்பிய தலைவர்களின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய போரிலே அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதன் மூலமாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனை பலப்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் நம்பினார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவின் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காகவே ஐரோப்பிய தலைவர்கள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போருக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார்கள். ஆனால் இன்று ஐரோப்பிய தலைவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முட்டாள்தனமான முடிவே அவர்களுக்கு வினையாக மாறியுள்ளது. ஈரானுக்கு எதிரான சட்டவிரோதமான போருக்கு ஐரோப்பிய தலைவர்கள் வழங்கிய ஆதரவு தற்போது அவர்களுக்கே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அடுத்து பிரான்சும் இத்தாலியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அவர்களுடைய எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக நகர்த்துவதற்கு ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் இந்த செய்திகளில் எந்தவிதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியினுடைய அரசாங்கம் அறிவித்துள்ளன. அதே நேரம் ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்களையும் LNG எரிவாயு கப்பல்களையும் அனுமதிக்குமாறு ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டாலும் ஈரான் இதற்கான அனுமதியை வழங்குவது மிகப்பெரிய கேள்விக்குரியே. கடந்த வாரமும் ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பில் ஐரோப்பிய நாடுகள் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இப்படி இருக்க ஒரு பொழுதும் ஈரான் இவர்களோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இவர்களுடைய எண்ணெய் கப்பல்களையும் எரிவாயு LNG கப்பல்களையும் அனுமதிக்கப் போவதில்லை. ஒருவேளை ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளையும் ஐரோப்பிய நாடுகள் நீக்கினால், ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக பின்வாங்கினால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய துருப்புக்கள் ஐரோப்பிய படைகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல முடியும். ஈரானினுடைய நிபந்தனைகளை ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஐரோப்பிய நாடுகளின் ஒரு எண்ணெய் கப்பல் கூட ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்காது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக இந்தியாவின் LNG எரிவாயு கப்பல்களை நகர்த்துவதற்கு இந்தியா ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட போவதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இதற்கமைவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்தோடு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவசரமாக எப்படியாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக இந்தியாவின் எரிவாயு கப்பல்களை பாதுகாப்பாக பெற்றுக் கொள்வதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பிரிக்ஸ் கூட்டமைப்பை பயன்படுத்தி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்கின்ற உரிமையை பயன்படுத்தியே இந்தியா ஈரானோடு இந்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றது. அதே நேரம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பை கிழித்து தொங்க விட்டிருந்தார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பின் போது பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பானது ஈரானுக்கு எதிரான சட்டவிரோதமான தாக்குதல்களை சரியாக அடையாளப்படுத்தவில்லை. தற்போதைய நிலைமையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கு தவறிவிட்டார்கள். உண்மையில் நாங்கள் இவற்றை எதிர்பார்க்கவில்லை என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பானது உண்மையிலேயே தோல்வியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வேலை திட்டங்கள் வெற்றியடையாமல் இருப்பதற்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக இந்தியாவே காணப்படுகின்றது. மோடியினுடைய அரசாங்கமே காணப்படுகின்றது. மேலும் இதனை பல ரஷ்ய ஆய்வாளர்களும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தடையாக இந்தியா தான் இருக்கின்றது. இதனை புட்டின் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மேலும் ரஷ்யாவை ஏமாற்றக்கூடிய வேலை திட்டங்களில் இந்தியா தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருப்பாடாகவே இந்தியா செயற்பட்டு வருகின்றது என ரஷ்யாவினுடைய பல ஆய்வாளர்கள் வெளிப்படையான கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த கருத்துக்களோடு சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களையும் ரஷ்யாவை ஏமாற்றி இருக்கக்கூடிய மோடியின் அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் ரஷ்ய ஆய்வாளர்கள் விமர்சித்துள்ளார்கள். அதாவது அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையில் இருந்து தப்பிப்பதற்காகவும் இந்தியாவுக்கு எதிரான வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் குறைக்க வேண்டும் என்பதற்காகவும்
ரஷ்யாவினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்வதனை இந்தியா நிறுத்தியது. இதைத் தொடர்ந்து வெனிசுவேலாவினுடைய எண்ணெயை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா பெற்றுக் கொள்கின்றது. இது ரஷ்யாவை ஏமாற்றக்கூடிய இந்தியாவினுடைய கேவலமான செயலாகும் என ரஷ்ய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் மோடியின் அரசாங்கம் சிக்கிக் கொண்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டிருப்பதனால் பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பரான நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனால் பிரதமர் மோடியின் ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் கொள்கையினால் தற்போது இந்தியாவுக்குள்ளே எரிவாயு பற்றாக்குறை அதிகரித்து வருகின்றது. மேலும் இந்த நிலைமையானது இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்குமாக இருந்தால் இந்தியாவுக்குள்ளே ஒரு பதற்ற நிலைமையானது அதிகரித்துவிடும். இது மோடியினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் மாறிவிடும். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது மோடியினுடைய அரசாங்கம் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு தடுமாறுகின்றது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய தரப்பினர் இந்தியாவுடன் இந்த ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. அதே நேரம் ஈரான் இந்தியாவோடு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு முன்வந்தால் அது பல நிபந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளை சரி செய்யக்கூடிய நிபந்தனைகளை உள்ளடக்கியதாகவே அமைந்திருக்கும். ஈரான் அதிக லாபங்களை அடைந்து கொள்ளக்கூடிய வகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் சில முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு ஒரு தந்திரமான ஒப்பந்தத்தையே ஈரான் மேற்கொள்ளும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மையமாக வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய ஒப்பந்தம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். மோடியின் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். மேலும் இவ்வாறான நிபந்தனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு மோடியின் அரசாங்கம் சம்மதிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. எனவே தற்போது ஈரான் தந்திரமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நட்பு நாடுகளுக்கு எதிராக ராஜதந்திர நகர்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரானிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. மேலும் ஈரான் தந்திரமான காய் நகர்த்தல்கள் மூலமாக ஆக்கிரமிப்பினுடைய இந்த நட்பு நாடுகளுக்கு சரியான பாடத்தினை கற்பிக்கும். அடுத்து இன்று அதிகாலை வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி தீவான கார்க் தீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். குறித்த தீவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் நாங்கள் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் பின்வாங்காவிட்டால், எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்காவிட்டால் நாங்கள் கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதாவது ஈரானை அடிப்பணிய வைப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு IRGC ராணுவம் இவ்வாறு பதில் வழங்கியது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றாமல், அமெரிக்க ராணுவ தளங்களை முடிவுக்கு கொண்டு வராமல், அமெரிக்காவுடைய நலன்களை தரைமட்டமாக்காமல் நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. மேலும் ஆக்கிரமிப்பாளர்களும் அவர்களுடைய நட்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்க அனுமதிக்க மாட்டார்கள். முடிந்தால் நீங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடந்து பாருங்கள் என IRGC ராணுவம் அதிரடியான பதிலடிகளை வழங்கியிருந்தது. அத்தோடு ஈரான் நேற்றிரவிலிருந்து வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல் தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் அமெரிக்க கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இவை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களினால் குறித்த கட்டளை தளத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களில் 5 விமானங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் இதனை தற்போது அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த விமானங்கள் சரி செய்யப்பட்டு வருவதாகவும், இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பாகவும் குறித்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe now